மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அட்டையை புடிச்சு கட்டியில போட்டாலும் அது அங்கும் இருக்காது என்பர். அதே போல எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்தாத ஜென்மமாக வலம் வந்து இளைய சமுதாயத்திற்கு எதிர்மறை எண்ணத்தை ஏற்படுத்தி வரும் யூடியூபர் தான் இந்த டிடிஎஃப் வாசன். சாலை விதிகளை மீறுவதையே தனது வாடிக்கையாக கொண்டிருப்பதுதான் இதற்கு காரணம். Violence, violence, violence. I don't like it. I avoid. But violence likes me. ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற. நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனது வாகனத்தில் ஊட்டியில் சென்றபோது அவருடைய வாகனத்தை முந்திக் கொண்டு அசுர வேகத்தில் பைக் ஒன்று சென்றது. மலைப்பாதையில் அசுர வேகத்தில் செல்லும் அந்த பைக் ஆசாமியை மடக்கி பிடிக்க மைக் மூலமாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து உதகை தலைக்குந்தா அருகே HPF என்ற இடத்தில் மின்னல் வேகத்தில் வந்த அந்த பைக்கை மடக்கி நிறுத்தினர் போலீசார். காஸ்ட்லி பைக்கில் வந்த அந்த ஆசாமி தலைக்கவசத்தை கலற்றிய போது அவர் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் என போலீசாருக்கு தெரிய வந்தது. பின்னர் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் பைக் ஓட்டிய குற்றத்திற்காக மோட்டார் வாகன சட்டத்தின்படி டிடிஎஃப் வாசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர் போக்குவரத்து போலீசார். இதனையடுத்து டிடிஎஃப் வாசன் அபராத தொகையை செலுத்தினார். அப்போது அங்கு கூடிய இளைஞர்கள் சிலர் டிடிஎஃப் வாசனின் காஸ்ட்லியான கருப்பு நிற சுசுகி பைக்கை கண் கொட்டாமல் கண்டு ரசித்தனர். இந்த சம்பவத்தை அங்கிருந்த போலீசார் வீடியோ கவரேஜ் செய்தபோது அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாத வாசனோ ஸ்டைலாக கை காட்டி வீடியோவிற்கு போஸ்ட் கொடுத்தார். பின்னர் வாசனை எச்சரித்து அனுப்பிய போலீசார் தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் யூடியூபில் வியூஸ் பெறுவதற்காக அடிக்கடி இது போன்ற சாலை விதிமீறலில் ஈடுபடுவது டிடிஎஃப் வாசனின் வாடிக்கையாகவே மாறிவிட்டது. டிடிஎஃப் வாசனுக்கு போலீசார் அபராதம் விதித்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.